கைஸ், வெல்கம் டு டிஎன் லெஜெண்ட். இன்னைக்கு ராடன்டில வச்சு மீன் பிடிக்கிற ஒரு சூப்பரான மீன் பிடி பதிவை தான் பார்க்க போறோம். பொதுவா ராடன்டில லூரை வச்சு ஃபிஷிங் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற பொதுவான மீன்களை தாண்டி இன்னைக்கு ரெண்டு வித்தியாசமான மீன்கள் வந்து கிடைச்சிருக்கு. மொத்தமா இன்னைக்கு நான் எவ்வளவு மீன்கள் பிடிச்சேன், அதை எப்படிலாம் பிடிச்சேன் அப்படிங்கறத வீடியோ தொடர்ந்து பாருங்க. நான் யூஸ் பண்ற டேக்கிள்ஸோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லூரு கரெக்டாக கல்லை ஒட்டி வரப்போ ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கில் கிடைச்ச மீனை வந்து பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஸ்ட்ரைக்கான ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கிற பபுள் லிப் ஸ்னாப்பர் தான் கிடைச்சிருக்கு. இந்த மீனை இங்கிலீஷில் பபுள் லிப் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க. இந்த மீனை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டைம் கிடைச்ச ஸ்ட்ரைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா லூர் கரெக்டாக கல்லுக்கிட்ட வரப்போ தான் ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கும். அதே இடத்துல ஒரு டைம் இந்த மீன்கள் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா அதே இடத்துல தொடர்ச்சியாக இந்த மீன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்த மீன்கள் வந்து கூட்டமாக தான் இருக்கும். பொதுவாக இந்த மீன்கள் வந்து ஆழ்கடல்லையும் கிடைக்கும். ஆனால் ஆழ்கடலில் கிடைக்கிற மீன்கள் வந்து மினிமம் சைஸை ஒரு 3 கிலோ அளவுலேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்ச ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக்கு. ஆனால் நமக்கு கிடைச்ச மீனோட சைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கிற பாறை மீன் தான் கிடைச்சிருக்கு.
நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பாறை மீன் தான் கிடைச்சிருக்கு. இந்த மீனும் கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் எடை அளவு இருக்கும். இந்த மீனை பிடிச்சிட்டு நம்ம வந்து கல்லை தாண்டி போகிறோம். இந்த ஸ்டார் கல்லை தாண்டி போகிறப்போ ரொம்பவே சேஃபாக இருக்குன்னு, கீழே விழுந்துட்டு அதிகமான பாதிப்பு வந்து ஏற்படும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸான பாறை மீன் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஆனால் அந்த மீன் வந்து மிஸ் ஆகி கல்லுக்கு இடையில போய் விழுந்துருச்சு. நான் ரொம்ப நேரம் பார்த்தா அந்த மீன் ஸ்விம் பண்ணி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகுதான்ட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அந்த மீன் கல்லுக்கு இடையிலேயே மாட்டியிருந்து அது செத்து போயிருந்துச்சுன்னா ரொம்ப கவலையாகவே இருந்திருக்கும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபிஷிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தமாக 4 மீன்கள் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். இதில் 2 பபிள் ரிப் ஸ்னாப்பரும் 2 பாறை மீன்களும் பிடிச்சிருக்கோம். இந்த பபிள் ரிப் ஸ்னாப்பர் வந்து லூர் ஃபிஷிங்கில் ரொம்பவே ரேராகவே வந்து ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய மீன். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.